சென்னையின் பிரதான நீர்வழித்தடமாக இருக்கும் அடையாற்றின் கரையோர பகுதியை ஆக்கிரமித்திருப்பதாக கூறி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வெளியேற்றும் முயற்சியை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அனகாபுத்தூர், சாந்தி காலனி, சைதாப்பேட்டை, மல்லிப்பூ நகர், அன்னை சத்யா நகர் என பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் இப்பணிகளால் ஆண்டாண்டு காலமாக ஆற்றங்கரையோரத்தில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. சின்ன மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே அந்த மழை தண்ணி சேறு புழு எல்லாம் உள்ளே வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் சொன்னாலும் எதுவும் செய்ய மாட்டாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யாரும். அந்த செவுத்துக்கு அண்ணாண்ட இருந்தவங்களே அனுப்பிட்டாங்க. அந்த வெள்ளம் வந்தது இல்லையா, அதோடு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் கண்ணகி நகருக்கு, எழில் நகருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த செவுத்துக்கு இன்னாண்டு இருக்கிறவங்க நாங்கள் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இங்கே எனக்கு கருத்து தெரிஞ்சே நான் இங்கே தான் இருக்கிறேன். 4 தலைமுறை இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்கே ஆகிடுது. வேறு எங்கன்னா கொண்டு போய் கலப்பி போட்டால் எங்களுக்கு பொழப்பு கிடையாது. அதால் எப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, அந்த செவுறு போட்டு இந்த காவா கிளீன் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் பொழைச்சிப்போம். நீதிமன்ற உத்தரவின்படி ஆற்றங்கரையோரத்தில் இருக்கும் குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அங்கு வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. அவ்வாறு வெளியேற்றப்படும் மக்களுக்கு மறுகுடியமர்வு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் வீடுகள் பெரும்பாக்கம், பெருங்குளத்தூர் போன்ற சென்னையின் புறநகர் பகுதிகளில் ஒதுக்கப்படுவதால் அங்கு செல்வதில் தயக்கம் ஏற்பட்டுள்ளது. கோர்ட் தீர்ப்பு 100 மீட்டருக்கு அந்தாண்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆற்றுக்கு கோவத்துக்கு அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கணுன்றாங்க. ஆனால் இருக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் அந்த ஆற்றை ஒட்டி கட்டிக்கிறாங்க. அப்போ இல்லாதப்பட்டவங்க தான் சட்டமா? இருக்கப்பட்டவங்க யாரும் லைனில் நின்று ஓட்டு போட போகிறது கிடையாது. இல்லாதப்பட்டவங்க தான் சண்டை போட்டுன்னு என் கட்சி உன் கட்சின்னு சண்டை போட்டுன்னு ஓட்டு போடுறவன். இல்லாதப்பட்டவனுக்கு இருக்கிறத செய்கிறது தான் அரசாங்கம். 2015 வெள்ளம் வந்தப்போ நின்று போன தண்ணி குழாவில் இன்னி வரைக்கும் வரல. டேங்கு தண்ணி தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். குடிக்கிறதுக்கு இல்லை, அது துணி துவைக்க சாமான் கழுவுறது தான். குடிக்கிறதுக்கு கேன் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறதா இருக்குது. அந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க எங்களை. பொதுவாகவே ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் ஒவ்வொரு வெள்ளப்பெருக்கின் போதும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் தேர்தல் நேரத்தின் போது வாக்குகள் கேட்க வரும் மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் முடிந்த பின்பு தங்களை மறந்து விடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றங்கரையோர மக்களை வெளியேற்ற வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் தங்களை வெளியேற்றிவிட்டு தனியாருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான அனுமதி வழங்க அரசு முயற்சிப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கொஞ்சம் மழை பெஞ்சதுனாக்கா, ஒரு 10 நிமிஷம் நிற்காத மழை பெஞ்சதுன்னா இந்த காவா தண்ணி ஃபுல்லாக உள்ளதாக இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. கவுன்சிலர் வராரு, ஒரு எம்பி வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு. அப்போ மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் தூள் மேலே இந்த பணியாளர்களை கூட்டுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பவுட்ரு கிட்டெல்லாம் போட்டு நல்லா பக்காவாக வச்சிடறானுங்க. அவங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க சார், அவங்க வராங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஊர் சுத்தமாகுது அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த காவாலாம் நாங்கள் தான் கிடக்கிறோம். எங்களுக்கு ஏதோ இங்கே கட்டித்தரேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. இன்னும் இதில் இந்த ஒரு வீடு இருக்குது, இது ஒரு 700 வீடு இருக்குது, 600 வீடு இருக்குது, நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அடையாறு ஆற்றின் இருபுறங்களிலும் ஆபத்தான நிலைகளில் வசிக்கும் மக்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திலேயே மாற்று வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன்.